நேற்று பார்த்தோமா மோனோகாட்டு டைகாட்டு. அப்போ டேப் ரூட் சிஸ்டம் என்னது? டைகாட். ஃபைப்ரஸ்ங்கிறது வந்து மோனோகாட். ஓகேவா? ஸோ இது வந்து சொல்கிற ஆணிவேர் தொகுப்பு அல்லது ஆணிவேர் அமைவு, சல்லிவேர் அமைவு. ஓகேவா? ஸோ நாம் ஃபுல்லாக படிக்க போகிறது எது அப்படின்னா வந்து ஆணிவேர் பற்றி தான் படிக்க போகிறோம். ஓகேவா? சல்லிவேர்லேருந்து ஒரு இதுவும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு போகலாமா? ஸோ ஃபர்ஸ்ட்டு என்னுடைய வந்து ஃபங்க்ஷன் பார்ப்போம். என்ன ஃபங்க்ஷன் பார்த்தோம்? வேரினுடைய பணிகள். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒன்று வந்து அப்சர்வ் வாட்டர் அண்டு மினரல்ஸ் ஃப்ரம் தி சாயில். ஓகேவா? மண்ணிலிருந்து நீரையும் கனிமங்களையும் உறிஞ்சுதுன்னு பார்த்தா அது ஃபர்ஸ்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க? ஹெல்ப் டு ஹேங்கர் த பிளான்ட் ஃபேமிலி இன் சாயில். சாயில் வந்து மண்ணில் வந்து தாவரம் கெட்டே பிடிச்சி கீழே விழாமல் வந்து பிடிக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? தாவரத்தை மண்ணில் வந்து நிலைநிறுத்த வந்து பயன்படுது. ஸோ இதுதான் என்னது அதனுடைய வந்து பிரைமரி ஃபங்க்ஷன். எல்லா ரூட்டுமே என்ன பண்ணணும்னா இந்த வேலையை தான் செய்யும். ஓகேவா? இப்போ செகண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து செகண்டரி ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இரண்டாம் நிலை பணிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ வந்து பிரைமரி வந்து ஒரு நார்மலாக ஒரு ரூட் இதை தான் பண்ணோம். இப்போ செகண்டரி ஃபங்க்ஷன் அப்படிங்கும்போது சிறப்பான ஒரு பணியை செய்ய போகுது அப்படிங்கும்போது என்ன பண்ணணும் வந்து தன்னுடைய உருவமைப்பு வந்து மாற்றிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? சம் பிளான்ஸ் வந்து பிளான்ட் ரூட்ஸ் பர்ஃபார்ம் வந்து அடிஷ்னல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. they are called வந்து செகண்டரி ஃபங்க்ஷன். ஓகே, டு பர்ஃபார்ம் அடிஷ்னல் ஃபங்க்ஷன்ஸ் these roots are modified in their structure. ஓகேவா? ஸ்பெஷலைடு வந்து ஃபங்க்ஷனை பண்ண போகுது ஒரு ரூட்டு, அதை வந்து செகண்டரி ஃபங்க்ஷன் சொல்ல போகிறாங்க. அப்படி அந்த அடிஷ்னல் ஃபங்க்ஷனை செய்ய போகும்போது என்ன பண்ணுது அந்த ரூட் வந்து தன்னைத்தானே வந்து உருவத்தை வந்து மாற்றிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சில தாவரங்களின் வேர்கள் முதல்நிலை பணிகளை தவிர வேறு சில பணிகளை வந்து செய்துன்னு சொல்கிறாங்க. இதுதான் என்னது இரண்டாம் நிலை பணிகள். அப்படி செய்கிறதுக்காக தன்னுடைய உருவமைப்பு என்ன பண்ணது வந்து மாற்றிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து ரூட் மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்கிறோம். அதில் ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து டேப் ரூட் மாடிஃபிகேஷன், அட்வான்ஸ் ரூட் மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து டேப் ரூட் மாடிஃபிகேஷன் ரெண்டே பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ஸ்டோரேஜ் சேமிக்கிறதுக்காண்டி உருவத்தை மாற்றிருக்கோம். இன்னொன்று வந்து பிரித்திங் ரூட்ஸ் வந்து சுவாச வேர்கள். ஓகேவா? அதே மாதிரி இந்த அட்வான்ஸ் ரூட் மாடிஃபிகேஷன் நாளாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஸ்டோரேஜ், மெக்கானிக்கல் சப்போர்ட், சரி 3 வைட்டல் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு 3ஆக பிரிக்கிறாங்க. ஓகேவா? தமிழில் பார்த்துட்டு வந்துடுவோம். ஆணிவேர் வேர் வந்து உருமாற்றம், ஆணிவேர் உருமாற்றம், சல்லிவேர் வரக்கூடாது இந்த இடத்துல, வேற்றிட வேர் உருமாற்றம், வேற்றிட வேர் உருமாற்றம். சல்லிவேருக்கு இந்த இடத்துல வேலையே கிடையாது, வேற்றிட வேர் உருமாற்றம்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேவா? இந்த ஆணிவேர் ரெண்டை ஒன்று வந்து சேமிப்பு வேர்கள், அன்னதர் வந்து சுவாச வேர்கள் சொல்கிறாங்க. இந்த சேமிப்பு வேர் வந்து கூம்பு வடிவம் இருக்குது, இருமுனை வந்து கூர் வடிவம் இருக்குது, பம்பர வடிவம் இருக்குது. இதில் நமக்கு முக்கியமானது வந்து இந்த தாங்கு வேர்களும் இந்த இன்றியமையா பணிவேர்கள். ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே நமக்கு முக்கியம். எந்த பார்ட்டில்? வேற்றிட வேர் உருமாற்றத்தில். இந்த பார்ட்டில் ரெண்டுமே முக்கியம். ஆணிவேர் உருமாற்றத்தில் வந்து சேமிப்பு வேரும் முக்கியம், சுவாச வேர்களும் முக்கியம். ஓகேவா? புரியுதா? ஸோ என்ன சொல்கிறாங்க? கோனிக்கல், ஃபியூசிஃபார்ம், நாஃபிஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. மெக்கானிக்கல் சப்போர்ட்டுங்கிறது என்னது? ஜஸ்ட் வந்து தாங்கி பிடிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுறது வந்து மெக்கானிக்கல் சப்போர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ப்ராப் ரூட்டு, ஸ்டில்ட்டு, கிளைம்பிங்கு, பட்ரஸ்ன்னு சொல்லிட்டு 4 இருக்குது. வைட்டல் ஃபங்க்ஷன் இப்போ தான் எஃபிபைட்டிக் நம்ம பார்த்தோம். ஓகேவா? எஃபிபைட்டிக் ரூட்டு, போலியர் ரூட்டு, சக்கிங் ரூட்டு, போட்டோசிந்தட்டிக் ரூட்டுன்னு சொல்லிட்டு 4 இருக்குது. ஓகேவா? இது எல்லாமே முக்கியம். இது வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எஃபிபைட்டிக் ரூட் வந்து கொஸ்டின் வந்திருக்கு ஆல்ரெடி. ஸோ இதை தான் நம்ம வந்து ஒவ்வொன்றா டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கோனிக்கல்னா என்னது, ஃபியூசிஃபார்ம்னா என்னது, நாஃபிஃபார்ம்னா என்னது, என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ப்ரீத்திங் ரூட் எங்கே இருக்கும் அப்படின்னா வந்து மேங்க்ரோவ்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? மேங்க்ரோவ்ஸில் பார்ப்போம்.